குழுக்களாக உள்ள உயிரினங்களின் கூட்டுத்தொகையில் ஒவ்வொரு தனி உயிரினமும் எவ்வளவு சதவீதத்தினை கொண்டுள்ளன என்பதை இந்த வீடியோவில் எவ்வாறு கணக்கிடலாம் என்பதை பார்க்கலாம். இதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் லிப்ரோஆஃபிஸ் கால்க். பொதுவாக இந்த லிப்ரோஆஃபிஸ் கால்க்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃப்ரீவேர் தான். இதுக்காக நீங்கள் எந்த பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை. இது டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த லிப்ரோஆஃபிஸ் கால்க்கும் பயன்படுத்தலாம். இதை எவ்வாறு டவுன்லோட் செய்வது, இந்த லிப்ரோஆஃபிஸுக்கான டவுன்லோடு செய்த லிங்க் சேனலோட வெப் பேஜில் இருக்குது. அங்கே கிளிக் பண்ணி அதனோட வெப்சைட்டில் சென்று இந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்பீசிஸோட கவுண்டை எப்படி பர்சன்டேஜ் மாற்றலாம்னு பார்க்கலாம். பொதுவாக சில வரைபடங்கள் வரையும் பொழுது அந்த வரைபடங்களுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் உயிரினங்களை குறிப்பிடாமல் பர்சன்டேஜ், அதாவது சதவீதத்தின் அடிப்படையில் அந்த வரைபடங்களை வரையும் பொழுது சிறப்பாக இருக்கும் என்று தோன்றும். அப்படிப்பட்ட வரைபடங்களுக்கு ஒட்டுமொத்த உயிரினங்களில் தனித்தனி உயிரினங்கள் எவ்வாறு சதவீதமாக மாற்றி ஒட்டுமொத்த சதவீதத்தினை 100க்கு எப்படி மாற்றுவது என்பது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் இப்போ எடுத்துக்கிட்ட டேட்டா பார்த்திங்கன்னா மொத்தம் 25 ஸ்பீசிஸ் எடுத்துருக்கோம். அதை ஒவ்வொரு உயிரினங்களும் தனித்தனியாக கணக்கிடப்பட்டுள்ளது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் 1ங்கிறது 25 உயிரினங்கள், ஸ்பீசிஸ் 5ங்கிறது 97 இருக்குது. அதேமாரி ஸ்பீசிஸ் 10ங்கிறது 52 உயிரினங்கள் இருக்குது. அதே சமயம் ஸ்பீசிஸ் 13ங்கிறது 96. இப்படி மாறுபட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட கூட்டுத்தொகையை எப்படி தனித்தனி உயிரினங்கள் சதவீதமாக மாற்றலாம், அதற்கு முதல்ல ஒட்டுமொத்த உயிரினங்களின் கூட்டுத்தொகையை கணக்கிட வேண்டும். ஸோ நம்ம எப்படி எக்ஸல் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஸோ டோட்டல் கவுண்ட் பார்க்குறதுக்கு ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட், ஒட்டுமொத்த உயிரினங்களும் தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ B2லிருந்து B26 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் கவுண்ட் வந்துடும். ஸோ 1524 உயிரினங்கள் மொத்தமாக நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒவ்வொரு உயிரினங்களும் 25 வகையான உயிரினங்களின் மொத்த கூட்டுத்தொகை 1524. இதை எவ்வாறு பர்சன்டேஜ் மாற்றுறதுனா, ஸோ இப்போ ஸ்பீசிஸ் 1க்கு நம்ம செலக்ட் பண்ணி சிங்கிற காலம் தேர்வு செஞ்சுக்கிறோம். இப்போ பர்சன்டேஜ் எவ்வாறு கணக்கிடுவதுன்னா இஸ் ஈக்குவல் டு B2 ஸ்லாஷ் டாலர் சிம்பிள் B டாலர் சிம்பிள். ஸோ இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடியது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ B27, அதுக்கு பதிலாக 27 இன்ட்டு 100 என்று கொடுங்க. இப்போ பர்சன்டேஜ் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பீசிஸ் 1ஓட பர்சன்டேஜ் 1.64, 100%. ஸ்பீசிஸ் 1ஓட பெற்றிருக்கக்கூடிய இடம் 1.64. இதை இப்போ இழுத்து ஒட்டுமொத்த ஸ்பீசிஸோட பர்சன்டேஜ் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீசிஸ் 1ஓட பர்சன்டேஜ் 1.64, 100%. 1.64 பகுதி ஸ்பீசிஸ் 1 இருக்குது. அதே ஸ்பீசிஸ் 25ன்னு பார்த்தீங்கன்னா 6.17 அளவிற்கு ஸ்பீசிஸ் 25 உள்ளது. அதிகபட்சம்னு பார்த்தோம்னா 6.36, ஸ்பீசிஸ் 5 6.36% கொண்டுள்ளது. ஸோ இதை டோட்டல் கவுண்ட் பண்ணிங்கன்னா 100 வரும். ஸோ மொத்தம் 100%, மொத்தம் 25 ஸ்பீசிஸும் 25 உயிரினங்களும் தனித்தனியாக சதவீதத்தில் கூட்டுத்தொகை 100. ஒவ்வொரு உயிரினத்தின் சதவீத மதிப்பும் இந்த ஃபார்முலாவை வச்சு கணக்கிடலாம். அதாவது முன்பே கூறியது போல் சில வரைபடங்களுக்கு எண்ணிக்கையை விட சதவீதத்தில்
அந்த வரைபடங்களை வரைந்தால் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றும் வரைபடங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். இந்த எண்களிலிருந்து பர்சன்டேஜ் எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பான வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.